வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஸ்லான்சி கிரிப்டோ சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அடுத்த பிடிசி அப்டேட் வீடியோ. டைம் வேஸ்ட் பண்ணாமல் அகேன் நம்ம டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி நான் பர்டிகுலராக நோட்டீஸ் பண்ண சில விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது லாங் டேர்ம் சினாரியோவில் டெஃபினட்டாக நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நம்ம புல்லிஷ் அண்ட் கண்டிப்பாக ப்ரைஸ் மேலே தான் போக போகுது. பட் ஷார்ட் டேர்ம் சினாரியோஸில் என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடிசிக்கு ஒரு ரெட் கேண்டில் தான் இருக்குது. பட் கேண்டில் க்ளோசிங்கில் நம்ம டிசைட் பண்ணுவோம், இன்னும் க்ளோஸ் ஆகலை. அண்ட் நேற்று நான் வீடியோவில் போட்டிருந்த அப்டேட் படி நம்ம கரண்ட்டாக இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவலில் டெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் பார்க்கலன்னா என் சேனலில் இருக்குது, ஆல்ரெடி போய் பாருங்கள். பட் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் அதில் சில இம்பார்ட்டண்டான விஷயமும் சொல்லியிருப்பேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக அந்த ப்ளூ லைனில் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கும். நம்ம நல்லா கீழே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் பண்ணுறோன்னு நேற்றே சொன்னேன். பட் எனிவேஸ் ரிஜெக்ட் ஆகிட்டோம், அதான் உண்மை. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைனிங் புல் ஃப்ளாக், ஓகேங்களா, இன்க்ளைனிங் புல் ஃப்ளாக் மாதிரி ஒரு ஷேப் whatever அந்த ஷேப்பை நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது அவ்வளோ ஹெல்த்தியான பேட்டர்னா அப்படின்னு கேட்டால் இல்லை. சார்ட் பேட்டர்ன் படி இது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, பிரேக் டவுன் தான் ஆகணும்னு கிடையாது, அப்சைட் கூட பிரேக் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அப்படி பிரேக் அப் சைடோ இல்லை பிரேக் டவுன் சைடோ ஆகுதுன்னா அதோட டெக்னிக்கல் டார்கெட்ஸ் என்னங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் பார்த்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம இண்டிகேட்டர் போயிடலாம். எனக்கு தேவையான ஆர்எஸ்ஐ. ஸோ டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பேசிக்காக, வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அந்த டைவர்ஜென்ஸில் என்ன ஸ்பெஷல், என்ன நான் பார்த்தேன், அப்படி என்ன சிமிலாரிட்டி நான் கண்டுபிடிச்சேங்கிறத மட்டும் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது டே கேண்டிலில் வேண்டாம். லெட்ஸ் கோ ஃபார் 4 hours. 4 hours போகும்போது ஓகே 4 hours கேண்டிலில் சரி இந்த இடம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் இதுக்கு முன்னாடியும் இந்த ஏரியாவில் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் ஒரு நல்ல டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, ஓகேங்களா. அது இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நல்ல டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே சிமிலர் டைவர்ஜென்ஸ் இந்த முறையும் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த சிமிலாரிட்டி தான் நான் இன்றைக்கி நோட்டீஸ் பண்ண விஷயம். அதாவது ஏன் இது சிமிலர் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் இது நிறைய டைவர்ஜென்ஸ்லாம் நடுநடுவில் ஃபார்ம் ஆகிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது நிஜமாகவே ஓவர் பாட். அதாவது 83%, ஆல்மோஸ்ட் 86% வரைக்கும் ஓவர் பாட் நிறைய வாங்கியிருக்காங்க. ஒரு கரெக்ஷனே இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ அதனால் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகுது. கூல் ஆஃப் ஆகி அது போன வாட்டி மாதிரி இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகி திருப்பி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இதுவும் ரீடெஸ்ட் ஆகி கீழே வருது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம கீழே போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒரு $5,000 கரெக்ஷன் நடந்திருக்கு இந்த ஏரியாவில், ஓகேங்களா. அதாவது இந்த டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு $5,000 கரெக்ஷன் நடந்திருக்கு. அதே சிமிலர் டைப் இந்த வாட்டி நடந்தால் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் இதோட டெக்னிக்கல் டார்கெட் பார்த்தீங்கன்னா இஃப் வி பிரேக் ஆன் த டவுன் சைட், கீழ்ப்பக்கமாக பிரேக் பண்ணோன்னா டெக்னிக்கல் டார்கெட் வில் பி பாட்டம் ஆஃப் திஸ் சேனல். அதாவது 52,000 to 53,000 சம்வேர் ஹியர், தட் வில் பி த டெக்னிக்கல் டார்கெட், ஓகேங்களா, கீழ்ப்பக்கமாக பிரேக் பண்ணால். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம கீழே தான் வந்துட்டுருக்கோம், இஃப் யூ கேன் கிளியர்லி சி. ஸோ மேபி இந்த இடத்துலேருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகி மேலே போகலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பிகாஸ் எனக்கு இன்னும் 58, 59 கூட டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் நெவர் மைண்ட், ஒரு கரெக்ஷன் இருந்தால் அது ஹெல்த்தி தான். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, ஓகேங்களா. இப்போது ஃபர்ஸ்ட் என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 52 to 53, தென் அப்சைட். அப்படி வர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணுறோம், ஃபர்தர் பிரேக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா மேபி we can reach 47 to 50 எனிவேர் ஹியர். இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கலாம், ஆர் மேபி ஈவன் 47 to 48. அது worst case scenario. பட் ப்ரையாரிட்டி வில் பி 52, 53, 51 இந்த ரேஞ்சஸ் மேக்ஸிமம் in this area. இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வில் ப்ரொசீட் ஃபர்தர். அண்ட் திஸ் மைட் நாட் டேக் நிறைய லாங் டைம், அதாவது கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்காதுங்கிறது என்னோடய கெஸ் இதில். அண்ட் இதை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். அண்ட் பிட்காயின் டாமினன்ஸ் பற்றி நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணிடுறேன் லைட்டாக. பிகாஸ் நிறைய பேர் ஆல்ட் காயின்ஸ் வச்சுருக்கவங்களாம் என்ன இது ஆல்ட் காயின்ஸ் கீழே போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயத்துக்காக
ஓகே, பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிட்காயின் டாமினன்ஸ் வந்து சாரி இது இல்லை. ஓகே, பிட்காயின் டாமினன்ஸ். யா சரி. ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போது ஒன் டே கேண்டில் டபுள் பாட்டம் கிளியர், ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த ஏரியாவில் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி அப் சைட் போயிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் மேபி இந்த ஏரியா ஓகேங்களா ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம அகெயின் வி வில் கிளைம் பேக். மேபி மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அரவுண்ட் 44 to 45% அந்த ஏரியாவில் வி மைட் கெட் அ சப்போர்ட் அண்ட் கண்டினியூ டு கோ அப். ஸோ மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன் விச் கேஸ் அல்ட் வில் கண்டினியூ டு ப்ளீட் ஆர் கோ சைட்வைஸ். அதாவது சைட்வைஸில் போகலாம், இல்லை ப்ளீட் ஆகலாம், அதாவது ரேட் குறையலாம். பிட்காயின் ரொம்பவே பம்ப் ஆகுதுங்கிற பட்சத்தில் மேபி வி வில் பிரேக், மேபி ஓகேங்களா, நாட் 100% ஷுர், மேபி வி வில் பிரேக் 48 or 50 ஃபர்தராக கூட போகலாம். பட் தென் டிசம்பர் எண்ட் ஆர் ஜனவரி பீரியடில் வி வில் ஹாவ் அ மேசிவ் ட்ராப் டெஃபினெட்லி. அண்ட் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி பார்க்காத ஒரு ஹல் சீசன் பார்ப்போம். 2017 நடந்த மாதிரி நல்ல ஒரு ரேலி நடந்தது. ஜஸ்ட் லைக் இங்கே பாருங்கள், பிடிசி போன வாட்டி நல்லா ட்ராப் ஆகி, அதாவது டாமினன்ஸ் ட்ராப் ஆகி கொஞ்ச நாள் அக்யூமுலேஷன், அதுக்கப்புறம் கிளைம்பிங் அப், அதுக்கப்புறம் ஒரு மேஜர் ட்ராப். இந்த ட்ராப்பில் தான் அல்ட் சீசன் ஹெவியாக நடந்தது. சிமிலராக இந்த வாட்டி எனக்கு என்னென்னா ஒரு ட்ராப் நடந்திருக்கு, ஒரு அக்யூமுலேஷன், இப்போ திருப்பி நம்ம கிளைம் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மேபி இது வரைக்கும் கிளைம் பண்ணலாம் ஆகலாம், ஆர் மேபி இன்னும் ஃபர்தராக கூட கொஞ்சம் போகலாம் ஓகேங்களா. போயிட்டு இந்த ஏரியாவில் சம்வேர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு, அது இந்த லைன் பார்த்துக்கோங்க, இந்த ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு மேபி தென் வி வில் ஹாவ் அ மேசிவ் ட்ராப். ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ ஆல்ட் வச்சுருக்கோங்க, அதை பற்றி பயப்படாதீங்க. பிகாஸ் இப்போது இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு வேணும்னா காட்டுறேன். எக்ஸ்ஆர்பி ஓகே, பிட்ஃபினிக்ஸ் மேபி 2017 சார்ட் வேணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, 2017 சார்ட் நோட்டீஸ் பண்ணோன்னா இது ஆக்சுவலாக நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், இது வேறு ஒரு சேனலில் பார்த்து அவங்களும் இந்த விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்தது, அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் இது கொண்டு வந்தேன். நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஓகே ப்ரைஸ் ஆக்ஷன், இது வந்து டே கேண்டிலுங்க, சின்ன கேண்டில் இல்லை, நீங்கள் 15 minutes கேண்டில் இல்லை அந்த மாதிரியில் கிடையாது. ஒவ்வொரு கேண்டில் டே கேண்டில். லாங் டைம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அதாவது ஒரு அக்டோபர் டைம், அதாவது இப்போ நம்ம இருக்கிற டைமில் ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணுற மாதிரி போய் பிட்காயின் ஏறினதுனால இது வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நான் இந்த மாதிரி நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது, நடக்க முடியாதுன்னு நான் சொல்லவே முடியாது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் உடைக்கிற மாதிரி நம்ம மேலே போயிடுவோம், எல்லோரும் அந்த டபுள் பாட்டம் இப்போ நம்ம மேலே போயிடுவோம் அப்படின்ற டைமில் தான் திருப்பி ரிஜெக்ட் ஆகி ஃபுல்லாக கீழே வந்தோம் ஓகேங்களா. பட் அதோட முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் டிசம்பர் டைமில், நவம்பரில் கொஞ்சம் அப்படியே கன்சாலிடேஷன் கண்டினியூ ஆகி, அதாவது பிட்காயின் டாமினன்ஸ் ப்ளே ஆகிறப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சைட்வைஸ் கன்சாலிடேஷன் நடக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.27 0.18 இவ்வளோ கரெக்ஷன்ஸ் கூட நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த ரேஞ்சில் கன்சாலிடேஷன் ஆச்சு. ஆனால் இதில் பேஷன்ஸை இழந்து வந்தால் போதும், போனால் போதும், லாஸில் எடுத்தவங்களும் இருக்காங்க, இல்லை ப்ராஃபிட்ஸ் வந்தால் போதும்னு எடுத்தவங்களும் இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணவங்களுக்கு தான் உண்மையான பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க, எவ்வளோ பெரிய ஹியூஜ் பம்ப் அதுக்கப்புறம் காத்திருக்குன்னு. இது வந்து அந்த 2017 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அந்த ஆல்ட் சீசன் ஆரம்பிச்சதுங்க. பிகாஸ் அவ்வளோ மேசிவ் ட்ராப் இருந்துச்சு பிட்காயின் டாமினன்ஸில். ஸோ இந்த விஷயத்தை அவங்க மிஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆல் டைம் ஹை வந்தால் போதும், இந்த லெவலுக்கு வந்தால் போதும்னு வெயிட் பண்ணவங்களாம் இவ்வளோ பெரிய விஷயத்த மிஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஈவன் இன் எக்ஸ்ஆர்பி இப்போவும் பார்த்திங்கன்னா சிமிலர் சினாரியோ நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகேங்களா. இப்போது ஓகே, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. மேபி ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அகெயின் நம்மளும் இப்போது கரெக்ஷன்ஸ் எடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இல்லை பிடிசி டாமினன்ஸ்னால் நம்ம இன்னும் ஃபர்தராக டவுன் கூட ஆகலாம். எனிவேஸ் நிறைய சான்சஸ் இருக்குது, எதுவுமே சொல்ல முடியாது. சாரி, நான் இதுதான் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஓகே, அதாவது
worst case scenario இந்த வாட்டி நம்ம பிரேக் டவுன் பண்ண, அதாவது பிரேக் ஆன் த அப்சைட் பண்ணாமல் டவுன் பண்ணி 0.7 0.8 ஆர் மேபி 8 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு டிசம்பரில் we might break on the upside, high chances. So you know what is coming in the biggest hull season. கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி மேசிவ், டோன்ட் மிஸ் திஸ். அதுதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் கொடுத்த கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஹிட் தட் லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ எனி டவுட்ஸ் அண்ட் எனி எதுவாக இருந்தாலும் எங்கள் அங்கே கேளுங்க, ஐ வில் ஆன்சர் டெஃபினெட்லி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக வீடியோ வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அதாவது கண்டென்ட்ஸை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.